வேதவசனம் ஏசாயா 30:18. உங்களுக்கு இரங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஆமேன். கர்த்தரின் வாக்கை கேளாமல் பார்வோனின் பெலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரர்களுக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். கர்த்தருடைய வாக்கு என்னவென்றால், நீங்கள் மனந்திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்பதே. தம்முடைய அக்கிரமத்தை விட்டு மனந்திரும்புகிறவர்களே ரட்சிப்பை அடைவார்கள், அவர்களுக்கு அமைதியும் நம்பிக்கையும் பலனாக இருக்கும் என்று. அப்படி செய்ய மனதாயிராமல் பார்வோனின் பெலத்தினாலே பெலக்கவும் எகிப்தின் நிழலிலே ஒதுங்கவும் வேண்டும் என்று எகிப்திற்கு போகிறவர்களுமாகிய முரட்டாட்டமுள்ள புத்திரர்களாக குதிரைகள் மேல் ஏறி ஓடி போவோம் என்கிறீர்கள். அப்படியே பிரச்சனை நேரத்தில் நம்முடைய அக்கிரமங்களை விட்டு மனந்திரும்பி கர்த்தர் மீது நம்பிக்கையோடு அமைதியாய் அமர்ந்திராமல் எகிப்தியர்களிடம் போவோம் என்று அடிமைத்தனத்தை நம்பி உலகத்திற்கு அடிமைகளாகும் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார். உங்களுக்கு இரக்கம் செய்யும்படி காத்திருப்பேன், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்தருள்வேன் என்று. ஏனென்றால் அவரே நமக்கு நீதி செய்யும் தேவன், அவருக்கு காத்திருப்பவர்கள் பாக்கியவான்கள். எனவே அவர் நமக்கு இறங்கி நமக்கு நீதி செய்யும்படி நாம் நம் அக்கிரமத்தை விட்டு மனந்திரும்பி நம்பிக்கையோடு அமைதியாக காத்திருப்போம். எங்களுக்கு நீதி செய்யும் எங்கள் இரக்கமுள்ள தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.